நாம பண்ற பூஜை மந்திர கயிறுக்கு சக்தியை கொடுக்கும், பாம்பு வெளியே வராம தடுக்கும். மாமா இவ்வளவு நேரமா ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை அந்த பெட்டி நம்மளை பயமுறுத்தின மாதிரி மாமாவையும் பயமுறுத்திருச்சோ? துணிஞ்சு மாமாவுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த தொடரடிங்கி போய மூர்த்தி நம்மளை அம்பொன்னு விட்டுட்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு உங்க அம்மா பார்வதியோட ஜென்ம நட்சத்திரம். காலம் பூராவும் காட்டு அம்மனுக்காகவே வாழ்ந்தவள ஏழை எளியவங்களுக்கு பண்ற வைத்தியத்தையே உயிர் மூச்சா நினைச்சவள படுபாவிங்க அநியாயமா கொன்னுட்டாடுங்க. அம்மனுக்காக தியாகம் பண்ணுன சுமங்கலி பெண்களோட ஆன்மாவா இருந்துகிட்டு வர்ற கால சக்கரங்களை சண்டாளனுக்கு அக்கிரமமா அபகரிச்சுட்டு வந்துட்டானுங்களே. இனியும் அவனுக்கு உயிரோட இருக்க கூடாது. தனக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கேட்கிற பொறுப்பை அந்த புண்ணியவதி ஓங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிரை விட்டான். அவ காவல் இருக்கிற இடத்துல தப்பு பண்ணா என்ன ஆகும்னு நீ காட்டுவேன்னு நம்பணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ நம்பிக்கையை நீ நிறைவேற்றலையே நந்தினி. ஒண்ணுமில்லாத பகைக்கெல்லாம் வருஷம் தாண்டதுக்குள்ள வெறி வச்சு முடிவு கட்டுறாங்க. ஆனா 20 வருஷம் ஆகியும் நாம நீதியை நிலநாட்ட முடியலையே அம்மா. இன்னைக்கே முடிவு கட்டிடலாயா? நான் இதுவரைக்கும் பண்ண முயற்சிகள்ல இருந்து அவனுங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தப்பிக்க விட மாட்டேன். அந்த ராஜசேகர் பண்ண பாவத்துக்கு அவனை கொண்டன் துண்டமா வெட்டி கொல்ற. நந்தினி அவசரப்படாதம்மா. எவ்வளவோ வருஷமா பொறுமையா இருந்தாச்சியா, இனி பொறுமையா இருக்க கூடாது. எங்க அம்மாவோட ஜென்ம நட்சத்திரமான இன்னைக்கு நான் அந்த ராஜசேகர் உயிரை எடுத்தே ஆகணும். என்ன தடுக்காதீங்க. நந்தினி, ஓ ஆத்திரம் எனக்கு புரியுது. நீ ஆவேசப்பட்டு அவனுங்களை கொன்னுட்டா அவனுங்க கிட்ட இருக்கிற கால சக்கரங்களை எப்படி எடுக்க முடியும்? அவனுங்களை வெட்டி கூறு போடுறத எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால அந்த கால சக்கரங்களை மீட்டெடுக்கணும். கால சக்கரங்கள் ஆதி பழமையான அம்மன் சொத்து. தலைமுறையா
நாகவம்ச காவல்ல இருக்கிற நாக பொக்கிஷம் அந்த காலச்சக்கரங்கள். அண்ட சராசரத்தோட எல்லையில்லா சக்திய ஆகர்ஷணம் பண்ணிக்கிற பிரபஞ்ச ரகசியம் அந்த காலச்சக்கரங்கள். பூர்வீகத்திலிருந்து போன பொருளை பூர்வீகத்துக்கே கொண்டு வந்து சேர்க்கிறது தான் உன்னுடைய முதல் கடமை. பழி வாங்குறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம காட்டு அம்மன்ட்ட இருந்து களவாடிட்டு போன காலச்சக்கரங்களை கைப்பற்றி அத அம்மன் காலடியில வச்சு முதல்ல உன் காணிக்கையை செலுத்து. அதுக்கப்புறம் அவனுங்களை காவு வாங்கு. நந்தினி நாகன் நடனமாடி பார்த்தாச்சு, இனி நாடகம் ஆடி பார்க்கணும். உன்னால முடியும். அதுல ஒரு நல்ல முடிவு வந்தே ஆகணும். வேற வழி இல்ல, நாமளே போய் மாமாக்கு என்னாச்சுன்னு பாத்திர வேண்டியதான். என்ன இருக்கும் மாமாக்கு? உள்ள போய் நாம பார்க்கறது நல்லதா இல்ல எஸ்கேப் ஆகிறது நல்லதான்னு ஒண்ணுமே புரியலையே. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உள்ள போய் பார்த்துருவோம். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? அந்த போட்டோ மட்டும் விட்டு பொட்டிய மூடு. மாமா, நான் போய் மூர்த்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். தர்மா, அந்த போட்டோ மட்டும் விட்டு பொட்டிய மூடு சொல்றேன்ல. மாமா, சரிங்க மாமா. இது பயப்படாத, போய் மூடு. சரிங்க மாமா, மூடிட்டேன். நிதானத்தை இழந்துராம கொஞ்சம் பொறுமையா இருமா. காலச்சக்கரங்களை காட்டம்மன் காலடியில கொண்டு வந்து வைக்கணும்னு எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கினது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்கய்யா. ஆனா அதுக்கும் மேல அந்த பாவிங்களை பழி வாங்கணுங்கிற நினைப்பு தான் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? பார்வதியோட சேர்ந்து லட்சுமி காயத்ரின்னு நம்ம பக்கம் 3 உயிருங்க போயிருக்கிறப்போ எப்படி நமக்கு வெறி இல்லாம போ? அந்த காலச்சக்கரங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு இருக்கிற ஆத்திரம், ஆவேசம், கோபதாபம், வேகம், வெறி அத்தனையையும் வெளியில காட்டிக்காம நம்ம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்குவோம். இப்போதைக்கு காலச்சக்கரங்களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். பண்றையா, அந்த காலச்சக்கரங்கள் யார் யார்கிட்ட இருக்கு, அதை எங்கெங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் தேட ஆரம்பிக்கிறேன். தலைமுறை தலைமுறையா எங்க நாகவம்ச காவல்ல இருந்த அந்த நாக பொக்கிஷங்களை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். காட்டம்மனோட சொத்தா இருக்கிற அந்த காலச்சக்கரங்களை காட்டம்மன் காலடியில கொண்டு வந்து சேர்ப்பையா. ஆமாம்மா, நீதாம்மா சேர்க்கணும். இந்த காரியத்தை உன் கையால பண்ணி உனக்கு பெருமை சேரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம காட்டம்மன் அமைதியா இருக்கு. இத நீ பண்ணி முடிச்சாதான் உனக்கு அம்மனோட அருள் கிடைக்கும்ங்கிறதுக்காக பார்வதியும் பொறுமையா இருக்கா. காலச்சக்கரங்கள் ஓ மூலமா திரும்பி வர்ற நாள் தான் தர்மம் முழுசா ஜெயிச்ச நாள்.
அந்த நாளுக்காகத்தான் காட்டம்மனும் காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்வதியும் காத்துக்கிட்டு இருக்கா. அந்த நாள் சீக்கிரமாவே வரணுமா? நான் பார்வதியோட மகையா, யாரோட நம்பிக்கையும் கெடுத்துட மாட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். கண்டிப்பா நீ நடத்தி காட்டுவ. ஆனா அதே நேரத்துல நீ கங்காவுக்குள்ள இருக்கிறத அவனுக்கு கண்டுபிடிக்காம பாத்துக்கணும். கண்டுபிடிக்க விட்டுற மாட்டேயா. எனக்குன்னு ஒரு உருவம் கிடைக்கிற வரைக்கும் நான் கங்காவுக்குள்ளதான் இருப்பேன். நான் கங்காவுக்குள்ள இருக்கிறத யாரும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட இருந்து கங்காவை பிரிக்கவும் முடியாது. நல்லதும்மா, நீ இப்ப வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நீ இப்ப கிளம்பு, யார் கண்ணிலையும் படாம வீட்டுக்கு போயிடு. சரிங்க ஐயா, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ சீக்கிரம் போ. இந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? மாமா, அதான் சொன்னேனே மாமா, அவுட் ஹவுஸ்ல கங்கா வச்சிருந்தான்னு. இது கங்கா கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. போய் சொல்லாம உண்மையே சொல்லு. உண்மையதான் சொல்றேன் மாமா, இது அவுட் ஹவுஸ்ல கங்கா ரூம்ல தான் இருந்தது. என்ன சொல்ற இவன்? இன்னுமே புரியலையே. மாமா, கங்காவுக்கும் இந்த போட்டோல இருக்கிற அம்மாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு மாமா. கங்காவுக்கு அவளை யாருன்னே தெரியாது. அப்ப உங்களுக்கு தெரியுமா மாமா? அந்த அந்த போட்டோல இருக்கிறது யாரு மாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த வீட்டுக்குள்ள இந்த பெட்டி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கங்கா வீட்டுல வச்சிருந்தான்னா அவதானே கொண்டு வந்திருக்கணும். கங்காவுக்கு அது எப்படி கிடைச்சது? அது அவகிட்ட தான் கேட்கணும் மாமா. பெட்டியை தூக்கிட்டு வந்து நீதானே, நான் ஏன் அவகிட்ட போய் கேட்கணும்? ஏற்கனவே நம்பூதிரிகிட்ட நீயும் மாமாவும் சேர்ந்து பண்ண வேலை எனக்கு தெரியும்னு சொல்லி ஆழம் பார்த்த. இப்போ பொட்டி உணா போட்டு குட்டி கலகம் பண்ண பாக்குறியா? நீ என்ன பெரிச்சாளி வேலை பண்ணாலும் என்கிட்ட உன் பாச்சா பலிக்காது. ஐயோ மாமா, நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்க. இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தூக்கி அவ்வளவுதான். மத்தபடி இந்த பெட்டிக்கு சொந்தக்காரி, சூத்திரதாரி எல்லாமே அந்த கங்கா தான் மாமா. ஏய், கங்கா என் பொண்ணு மாதிரி, நீ தப்பிக்க அவன் மேல பழி போடாத. கங்காவை நீங்க உங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியாம அவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியுமாமா. நீ என்னைக்கிட அவளை நல்லவன்னு சொல்லியிருக்க? எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனையை விட்டுருங்க மாமா. நான் பார்த்ததை சொல்றேன், அதுக்கப்புறம் அவ யாருன்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. என்ன சொல்ல போற? தினமும் ராத்திரியில கங்கா அந்த அம்மாவோட போட்டோ எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கா மாமா. கையெடுத்து கும்பிடுறா, கண்ணுல ஒத்திக்கிறா, கட்டி அணைச்சிக்கிறா, கால்ல தீப்புண்ணு வந்த அன்னைக்கு அரண்மனையில இருந்து போனப்போ நொண்டிக்கிட்டு போனா. ஆனா அவுட் ஹவுஸ்ல இந்த போட்டோவை பார்த்துட்டு வர்றப்போ தீப்புண்ணு சரியாகி சாதாரணமால நடந்து வந்தா. அந்த போட்டோவுக்கும் கங்காவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மர்மம் ரெண்டு பேருக்கும் பின்னாடி இருக்கு மாமா. நீங்க முதல்ல கங்காவை கூப்பிட்டு விசாரிங்க, அதுக்கப்புறம் தெரியும் அவ யோகிதை என்னன்னு. ஏய், நீ சொல்றதுக்காக நான் அவ மேல சந்தேகப்பட மாட்டேன்டா. ஆனா என்கிட்டயே அவளை பத்தி தப்பா சொன்ன பாரு. உனக்கு அவ மேல இருக்கிற சந்தேகம் போகணுங்கிறதுக்காக அவகிட்ட போய் கேட்கிறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆனா நேர்ல கேட்டா அவ இல்லவே இல்லைன்னு தான் மழுப்புவா. அவகிட்ட நாடகம் ஆடி தான் உண்மை வர வைக்கணும். அவகிட்ட எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அவ மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதே உன்னை கொன்னே போட்டுருவேன். மாமா, இந்த வீட்டுல ஜானகி ஆவி இருந்தது என் மூலமா தான் தெரிஞ்சிச்சு.
இப்ப கங்காவுக்கு பின்னால இருக்கிற மர்மமும் ஏன் மூலமா தான் தெரிய போகுது. சரி, பொடி எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. வா. கதவை தட்டுங்க மாமா. மாமா வாங்க வாங்க. வழக்கமா பெட்டி இங்கேதானே இருக்கும். எப்படி அங்க போச்சு? ஒருவேளை இது அந்த ஜானகி ஆவியோட வேலையா இருக்குமோ? மாமா போட்டோவை காணோம். எப்படி அந்த ஒரு போட்டோ மட்டும் காணாம போகும்?
எப்படி அந்த போட்டோ மட்டும் காணாம போயிருக்கும்? கங்கா